ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எனக்கு ஏத்தர்ல ஏற்பட்ட ஃபர்ஸ்ட் பிரச்சனையை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ நான் வண்டி வாங்கி 3 மாசத்துலயே அந்த வண்டியோட ரிவ்யூ வந்து போட்டிருந்தேன். அதுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த வண்டியில வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் ரீப்ளே கொடுத்திருந்தேன். நான் வாங்கி 3 மாசமா யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. சப்போஸ் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் வீடியோவா எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து இப்போ ஏத்தர் வாங்கி ஒரு 5 மாசம் கிட்ட ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு. அது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று இருந்துச்சு. அதுவே ஆட்டோமேட்டிக்காவே சரியாயிருச்சு. அது என்னன்னா, நம்ம சாவி போட்டோன்னே டிஸ்பிளே வந்து வாங்கின புதுசுல உடனே ஆன் ஆயிரும். ஆனா இந்த 3 மாசம் கழிச்சு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் டிஸ்பிளே ஆன் பண்ணேன் ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு, அதாவது நான் வண்டி ஆன் பண்ணி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் டிஸ்பிளே ஆன் ஆகிற கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஆனா அதை நான் வீடியோ எடுக்கல. ஆனா வந்து அது எப்படி பாத்தீங்கன்னாலும் ஒரு 2 டேஸ் கழிச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காவே அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஆனா இந்த ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு லைவாவே காட்டுறேன். வாங்க போலாம். என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, 1 மாசமாவே எனக்கு வந்து டிக்கி வந்து சரியாவே க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. இப்படி என்னதான் நம்ம அழுத்தி பார்த்துட்டேன், இப்படி குத்தியும் பார்த்துட்டேன் நான். ஸோ சாவி வந்து இப்படி லாக் எடுத்து க்ளோஸ் பண்ணுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் அதை கிளிக் பண்ணி இப்படியும் அழுத்தியும் பார்த்துட்டேன். ஸோ அப்பயுமே இந்த டிக்கி வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்றியே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இதுவுமே ஒரு கம்ப்ளைண்ட் தான். இதுல என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வாங்க. ஸோ இந்த லைட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆன்ல தான் இருக்கு. டிக்கி வந்து ஓப்பன்ல இருந்தாலே இந்த லைட் எல்இடி லைட் வந்து ஆன்ல இருக்கும். ஸோ இதனால வந்து பேட்டரியோட பவர் வந்து கம்மியாகுமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தான் வந்து இதை நான் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறேன். நான் இங்கே லோக்கலில் இருக்கிற மெக்கானிக் செட்டுக்கிட்ட வந்துட்டு எடுத்துகிட்டு போய் கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வண்டி பற்றி நமக்கு எதுவும் தெரியாது சார், நீங்கள் ஷோரூம்லேயே விடுங்கிறாங்க. நான் தருமபுரிலேருந்து சேலம் வரைக்கும் எடுத்துகிட்டு போனோம். ஸோ அதனால் இது எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியுது. என்ன தான் குத்தினாலும் லாக்கே ஆக மாட்டேங்குது. ஸோ இதுதான் எனக்கு ஏற்பட்ட ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ இந்த லாக் எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு நானும் இதில் கையை விட்டு நோண்டி எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஸோ இதை நம்ம ஷோரூமில் தான் எடுத்துகிட்டு போய் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் அப்போ போகும்போது நான் உங்களுக்கு ஃபஸ்ட் சர்வீஸோட வீடியோவும் ஸோ இதோட பிரச்சனை என்னாச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்பிளே ஆன் பண்ண உடனே வருது. இப்போ முன்ன வந்து வராமல் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது கம்ப்ளைண்ட்டும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். இது வாங்குற உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இதை நான் சொல்லிட்டேன். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஏற்பட்ட முதல் ப்ராப்ளமே. இப்போ நான் காட்டின அந்த டிக்கி ப்ராப்ளமும் டிஸ்பிளே ப்ராப்ளம் வந்து வேற யாராச்சும் ஏத்தர் வச்சிருக்கவங்க வந்து அதை ஸ்பேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணீங்க, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கும் அந்த ப்ராப்ளம் வரலன்னா கூட எனக்கு வரல அப்படிங்கிறத சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.